ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். சார் வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சம்பந்தமான 40க்கும் மேற்பட்ட இடங்கள்ல நேற்று டிவிஎஸ்சி ரைடு பண்ணியிருந்தாங்க. 7 பேர் மீது செந்தில் பாலாஜி, விசாகன் ஐஏஎஸ் உட்பட 7 பேர் மீது வழக்கு பதிவையும் நேற்று எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க டிவிஎஸ்சி. ஸோ இன்னைக்கு என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வழக்கில் கைது செய்யாமல் இருக்கணும் அப்படின்னு முன்ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் கோர்ட்டுக்கு போயிருந்தார். ஆனால் மனுவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க நீதிமன்றம். இப்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த ரைடு, அதுக்கடுத்து நடக்கக்கூடிய அப்டேட்ஸ் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏனெனில் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிபதி ஜி இளந்திரையன் அவர்கள் இந்த வழக்கு செந்தில் பாலாஜியுடைய மனுவை குறித்து கருத்து தெரிவிக்கும் பொழுது அது உத்தரவிலையும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்று கருதுகிறேன். 17 கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருப்பதாக ஆதாரம் இருப்பதாக டிவிஎஸ்சி சொல்லுவதை ஒதுக்கி தள்ள முடியாது. இது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரை காவலில் எடுத்து காவல்துறை விசாரிப்பது அவசியமானது. தட் இஸ் கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் இஸ் நெசசரி அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போலீஸ் சொன்னால் அது ஓகே, கோர்ட்டு சொல்லு. அப்போ அரசு வழக்கறிஞர் என்ன சொல்லார், 100 கோடி இல்லை மைலாட், 17 கோடி இல்லை 100 கோடிக்கு மேலே முறைகேடு நடந்திருக்குது, பெரிய அளவில் முறைகேடு. இது நம்ம விசாரிப்பதற்கு அவரை கைது செய்து விசாரிப்பது அவசியம்னு சொல்கிறார். செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ, முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர், திமுக சார்ந்தவர், அவர் இது எல்லாமே எஃப்ஐஆரில் பொதுவாக இருக்குது. ரெண்டாவது, அமலாக்கத்துறை டாஸ்மாகில் விசாரித்த வழக்கில் ஸ்டே கொடுத்துருக்காங்க. அமலாக்கத்துறையோட விசாரணை தொடரக்கூடாதுன்னு. வேறொரு வழக்கில் அமலாக்கத்துறை இது மாதிரி வழக்குகளை விசாரிக்கலாமா இல்லையான்ற தீர்ப்பு வந்த பிறகு தான் இதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முன்ஜாமீன் கொடுக்கணுன்னாரு. ஆனால் நீதிமன்றம் அதை ஏற்க மறுத்து விட்டது. நீதிபதி அவர்கள் 17 கோடி ரூபாய்க்கு மேலே முறைகேடு நடந்திருப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஒருத்தரை இந்த கட்டத்தில், வழக்கின் இந்த கட்டத்தில் அவருக்கு முன்ஜாமீன் கொடுப்பது என்பது நியாயமற்றது. இத்தகைய குற்றச்சாட்டு உள்ளானவரை கைது செய்து காவல்துறை கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் செய்வது என்பது தேவையானது, அவசியமானது என்று கருத்து தெரிவித்திருக்கிறார். இதுதான் நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்த பிறகு வழக்கமாக ஏபியில் இருக்க ரிஸ்க் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்ஜாமீன் மனு ரத்தாச்சுன்னா, தள்ளுபடி ஆச்சுன்னா கைது செய்வது என்பது 99.9% அவசியமான ஒன்று. அதுக்கு பிறகு போலீஸ் கைது செய்யலைன்னா போலீஸ் மீது உள்நோக்கம் கற்பிக்கப்படும். ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இது அப்படியே ஜெயலலிதா வழக்கில் 96 நடந்தது. 96 டிசம்பரில் ஜெயலலிதா ஒரு முன்ஜாமீன் கோரி வழக்கு போட்டப்போ கிட்டத்தட்ட 1 மாத காலம் அந்த வழக்கு விசாரணை நடந்து டிசம்பர் 6, 1996, அது ஒரு வெள்ளிக்கிழமை, அன்னைக்கு அந்த நீதிபதி ஜஸ்டிஸ் சிவப்பா அவர் ஜெயலலிதா முன்ஜாமீன் மனுவை டிஸ்மிஸ் பண்ணுறார். டிஸ்மிஸ் பண்ணும்போது அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு உள்ளான ஒரு நபரை, அவர் முன்னாள் முதலமைச்சராக கூட இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான ஒரு நபரை காவல்துறை கைது செய்து தன்னுடைய கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பது, கஸ்டோடியல் இன்ட்ராகேஷன் என்பது தேவையான ஒன்று என்று கருத்து தெரிவித்தார். ரைட்டிங்லேயும் சொன்னார். வேறு வழி இல்லாமல் அடுத்த நாள் கருணாநிதி கவர்மெண்ட்டு ஜெயலலிதாவை கைது செய்தது. அதாவது நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, முன்ஜாமீனில் இருக்க ஒரு ரிஸ்க் என்னென்னா, முன்ஜாமீன் கோரி நீங்கள் போகும்பொழுது உங்கள் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டால் உங்களை கைது செய்வது என்பது விசாரணை அமைப்புகளுக்கு, அது காவல்துறை, மாநில காவல்துறையோ, சிபிஐயோ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ, என்சிபியோ, என்ஐஏவோ, கைது செய்யக்கூடிய அதிகாரமுள்ள எந்த விசாரணை அமைப்புமே முன்ஜாமீன் மனு, ஒருவருடைய முன்ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டால், டிஸ்மிஸ் செய்யப்பட்டால் கைது செய்வது என்பது ஆல்மோஸ்ட் இம்மினென்ட். 99% பண்ணி தான் ஆகும். அதனால தான் சில ஹார்டன்டு கிரிமினல்ஸ் முன்ஜாமீனை போட மாட்டாங்க. முன்ஜாமீன் போடாமல் இருந்தீங்கன்னா கைது செய்வதற்கு 10% வாய்ப்பு, கைதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு 10% வாய்ப்பு உண்டு. ஆனால் முன்ஜாமீன் போய் டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்னா யூஆர் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். நீங்கள் ஜெயிலுக்கு தான் போய் ஆகணும் கொஞ்ச நாள் ஆகும். இப்போ அதுதான் இதில் இருக்க சிக்கல். நேற்று தான் ரெய்டு பண்ணுறாங்க, நேற்று தான் எஃப்ஐஆர் போடுறாங்க. 24 மணி நேரத்துக்குள்ளே நீதிமன்றத்திற்கு எதற்காக ஓடினார் செந்தில் பாலாஜி? எதற்காக நீதிமன்றத்தை 24 மணி நேரத்தில் நாடினார்? இதில் ஏற்கனவே எம்எல்ஏ விலைக்கு வாங்கின வழக்கில் அவர் முன்ஜாமீன் வாங்கி காலையும் மாலையும் கையெழுத்து போடணும்னு இருக்குது. இன்றைக்கி வரவே இல்லை, போய் மருத்துவமனையில் படுத்துக்கிட்டாருன்னு அவருடைய தம்பி சொல்கிறார். நேற்று தான் அவர் பேட்டி கொடுத்தாரு வீராவேசமாக, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை, எந்த விசாரணையும் எதிர்கொள்ள தயார். அப்புறம் எதுக்கு போய் மருத்துவமனையில் படுகிறார்? வழக்கமாக உங்களுக்கு தெரியும், அரசியல்வாதிகளுக்கு நெஞ்சுவலி எப்போ வரும்? ஜெயிலு,
பெயில் கிடைக்கல, கோர்ட்டு கேஸுன்னா அரசியல்வாதிகளுக்கு ஜெயிலு நெஞ்சு வலி வந்துடும். இவர் ஏற்கனவே இடி விசாரணையில் இருக்கும்போது அப்படி தான் இருந்தார். ஸோ இன்றைக்கு அவர் மருத்துவமனைக்கு போயிருக்கிறார். நிரந்தரமாக மருத்துவமனையில் இருக்க முடியாது. இப்போ அவருக்கு ஒரே ஆப்ஷன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் வந்து இப்போ மருத்துவமனைக்கு போகிறது மூலமாக ஒரு 4 நாள் 5 நாள் ஒரு வாரத்தை காலம் தள்ளலாம். அதுவே போலீஸ் வந்து இல்லை தனியார் மருத்துவமனையிலேருந்து அவரை ஷிஃப்ட் பண்ணணும், நாங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறோன்னு சொன்னால் இவங்க ஒத்துக்கிட்டு தான் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம், எங்கள் கஸ்டடியில் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க சொன்னாங்கன்னா நீ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ஒரே வாய்ப்பு இவருக்கு என்னென்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதும். சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது எப்படி நடக்கும்? சுப்ரீம் கோர்ட் இஸ் ஆல்வேஸ் அன் அன்பிரடிக்டபிள் ஹார்ஸ். அது ராவுத்தர் குதிரை முன்னால் போனால் இடிக்கும், பின்னால் போனால் கடிக்கும். ஒரே கேஸில் 3 விதமான ஜட்ஜ்மெண்ட் கூட வரும். ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இவருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கிடைக்கலாம், இல்லை கிடைக்காமலும் போகலாம். அவசர வழக்காக போகணும். நாளைக்கு ஒரு நாள் சுப்ரீம் கோர்ட்டு, அப்போ சனி ஞாயிறு லீவ். இப்போ நாளைக்கே ஒரு ஏபி கேட்டு கண்டிப்பாக போவார் எனக்கு தெரிஞ்சு. இப்போ 4 நாளில் மருத்துவமனையில் இருந்துட்டு எஸ்கேப் ஆகிட்டு வெள்ளிக்கிழமை அப்ரோச் பண்ணி அடுத்த திங்கள் செவ்வாயில் ஏபி கிடைக்குதுன்னா ஃபைன், அவர் எஸ்கேப் ஆகிட்டாருன்னு அர்த்தம். இல்லை அவருக்கு விதி இல்லை, சரியாக அவருக்கு எதிராக விதி இருக்குன்னா அங்கே போக முடியலன்னா ஃபார் எவர் அவர் மருத்துவமனையில் படுத்துக்க முடியாது. ஸோ மருத்துவமனைக்கு செந்தில் பாலாஜி போனது இதே தான் அமலாக்கத்துறை கைது செஞ்சப்போ அவர் போனார். உங்களுக்கு தெரியும், நெஞ்சு வலின்னு. ஆமாம். அதன் பிறகு வந்து உங்களுக்கு என்ன ஆச்சுன்றதெல்லாம் தெரியும். 14-15 மாதம் ஜெயிலில் இருந்துட்டு தான் வந்தார். இப்போ வரலாறு திரும்பமா இல்லையா என்பது ஆண்டவங்க கையில் தான். நேற்று ப்ரெஸ் மீட்டில் வந்து ரொம்ப தைரியமாக சொன்னார். என்னுடைய ஹோட்டலில் வந்தாங்க, விசாரணை நடத்தினாங்க, ஒன்றுமே எங்கிட்ட வந்து ஆதாரம் இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு தான் போனாங்க. அதெல்லாம் கதை அளக்குறாங்க. அது எல்லா அரசியல்வாதிகளும் கதை அளப்பார்கள். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, நான் போய் எஃப்ஐஆரில் பேர் போட்டேன் அப்படிலாம் போலீஸ் வந்து அதுக்கு 41 இடத்துல ரெய்டு பண்ணுறாங்க. அரசியல்வாதிகள் தந்திரமான புத்திமதி கொண்டவர்கள், சூட்சமான மதி கொண்டவர்கள். தேர் வெரி கிளவர் பீப்புள். எல்லா பாலிட்டிஷியன்ஸுமே நாசம். அவங்களை எப்படி மக்களை குழப்பறது, திசை திருப்புறது, மீடியாவை எப்படி டைவெர்ட் பண்ணுறதுன்றதெல்லாம் தெரியும். செந்தில் பாலாஜி யாருன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். டிவிஎஸ்சி என்னன்றதும் மக்களுக்கு தெரியும். ஜோசப் விஜய் யாருன்றதும் மக்களுக்கு தெரியும். இப்போது அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மீது வழக்கு போடுறாங்க அப்படின்றது ஓகே சார். இப்போது இந்த கேஸில் அதிகாரிகள் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கு. ஆமாம். விசாகன் ஐஏஎஸ் மீதும் வழக்கு போட்டிருக்காங்க. ஆமாம். ஸோ அதிகாரிகளும் இதுக்கு துணை போயிருக்காங்க. ஆமாம். ஐஏஎஸ் அதிகாரி அவர் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் அவர் மீது வழக்கு போட்டிருக்காங்க சில தனிநபர்கள். இன்ட்ரெஸ்டிங்லி அதில் ஒரு கேரக்டர் வருது, ரதீஷ் ராஜ் சண்முகவேல்னு ஒருத்தர் இப்போ சொல்கிறாங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். இஸ் வெரி வெரி யங் மேன். அவருடைய அண்ணன் வந்து ஐபிஎஸ் தமிழ்நாடுல பிறந்த தமிழ்நாடு கேடர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், RNDWல இருக்கார் அவர். அவங்க அண்ணன் அவர்கள் அந்த 5 வருஷம் ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் ரதீஷ் ராஜ் வெரி வெரி யங் மேன், ஒரு 26-27 வயசு தான் இருக்கும். அவரோட பெயர் பெரிய அளவில் அடிப்பட்டது. இன்ஃபேக்ட் பீப்புள் யூஸ் டு சே ஆல் ஐபிஎஸ் போஸ்டிங்ஸ் அவர் தான் டீல் பண்ணுறாருவாங்க. அவர் திமுகவில் ஒரு யங் மேன்னா அவர் யாருக்கு நெருக்கமாக இருக்காருன்றதை புரிஞ்சுக்கலாம் நம்ம. இப்போ இந்த எஃப்ஐஆரில் அவர் பேரை சேர்த்ததுன்றது வந்து இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், பூர்வங்களை உயர்த்தக்கூடியது. அதை விட ரொம்ப ஆச்சரியமானது, இப்போ கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் ஆகுது முக ஸ்டாலின் ரியாக்டே பண்ணல. எல்லா பிரச்சனைக்கும் கருத்து தெரிவிக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு இந்த ரெய்டு நடந்ததை பற்றியோ, செந்தில் பாலாஜி ப்ரெஸ் மீட் பற்றியோ, அது பிறகு எஃப்ஐஆர் 5 மணிக்கே வந்துடுச்சு, எல்லாருக்கும் வந்துடுச்சு, பப்ளிக் டொமைனுக்கு வந்துடுச்சு. ஆனால் அவங்க எஃப்ஐஆர் காப்பியை ஓப்பனாக பப்ளிக்கில் வச்சுட்டாங்க டிவிஎஸ். அதில் செந்தில் பாலாஜி, விசாகன், ரதீஷ் ராஜ் எல்லார் பேருமே இருக்குது. எல்லா பிரச்சனைக்கும் 1 மணி நேரத்தில் கருத்து சொல்லக்கூடிய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோ அல்லது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் துணை முதலமைச்சர், ஏன் 2 பேருமே கருத்து தெரிவிக்கல? கலைஞர் இருக்கும்போது கலைஞர் மட்டும்தான் கருத்து தெரிவிப்பார். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும். கலைஞர் கருணாநிதி இருக்கும் பொழுது அவர் மட்டும்தான் கருத்து தெரிவிப்பார். ரேராக தான் கருணாநிதியும் ஸ்டாலினும் தனித்தனியாக ப்ரெஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க. கலைஞர் மட்டும்தான் கொடுப்பார். இப்போ இந்த கவர்மெண்ட்டில் என்ன, குறிப்பாக விஜய் கவர்மெண்ட் வந்த பிறகு இந்த 3 மாதத்தில் கிட்டத்தட்ட ஸ்டாலின் அறிக்கை கொடுப்பார் தனியாக, உதயநிதி தனியாக அறிக்கை கொடுப்பார், கனிமொழி தனியாக அறிக்கை கொடுப்பாங்க. 3 பேருமே செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு ரியாக்டே பண்ணலையா? கனிமொழியை கூட விடுங்க, இவங்க 2 பேரும் ஏன் ரியாக்ட் பண்ணல? யூஸ்வலி இவங்க 2 பேரும் பொறுப்பில் இருக்காங்க, மாநில அரசியல் சம்மந்தப்பட்ட பொறுப்பில் இருக்காங்க. கட்சி தலைவர் ஸ்டாலின், எதிர்கட்சி தலைவர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், கான்ஸ்டியூஷனல் போஸ்டிங் உதயநிதி ஸ்டாலின். ஏன் 2 பேருமே இதுக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்போ மத்தியானம் 1 மணி நம்ம பேசிட்டு இருக்கோம், இதுவரை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரலாம், அதை நான் மறுக்கல.
ஏன் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ ஏன் செந்தில் பாலாஜியோட எஃப்ஐஆர், செந்தில் பாலாஜிக்கு எதிரான சோதனைகள், செந்தில் பாலாஜிக்கு எதிரான எஃப்ஐஆர், இன்றைக்கி செந்தில் பாலாஜியோட முன்ஜாமீன் மனு டிஸ்மிஸ் ஆனது, ஏன் மு.க. ஸ்டாலினிடமிருந்தோ உதயநிதியிடமிருந்தோ எந்த ரியாக்ஷனும் இல்லை? இன்னைக்கு ரியாக்ஷன் இல்லாமல் இருக்காங்க சார். ஆனால் அவங்க போன ஆட்சியில் இருக்கும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கும்பொழுது இலாக்கா இல்லாத மந்திரியாக சிறையில் இருந்தார். அதுதான் அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால தான் நான் கேட்குறேன், இப்போ ஏன் ரியாக்ட் பண்ணல? எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடிய ஸ்டாலின் அவர்கள், எதுக்கோ ரியாக்ட் பண்ணுற ஸ்டாலின் அவர்கள், கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எவ்ரி திங்க் ரியாக்ட் பண்ணக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், 2 பேரும் ஏன் ரியாக்டே பண்ணல? Why are they keeping silent? இந்த ஆழ்ந்த மௌனத்துக்கு என்ன பொருள்? உங்க பிரச்சனை நீங்க பாத்துங்கன்னு சொல்லிட்டாங்களா? அப்படி கிடையாது. ஏன்னா இதுல நான் திரும்பவும் சொல்றேங்க, இதுல வெறுமனே அவங்களுடைய கலக்கத்துக்கு காரணம் என்று நான் அறிவது, ஓப்பனாக சொன்னேன்னா செந்தில் பாலாஜியோ விசாகனோ கிடையாது. அது அவங்களுக்கு தெரியும் இவங்க பேர் வரணும். அதை தாண்டி வேறு சிலர் பேர் இப்போ நம்ம பேசணும். அவர்களுடைய பெயர் எஃப்ஐஆரில் இருப்பது உண்மையிலேயே வந்து ஸ்டாலினுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் பெரியதொரு அதிர்ச்சி என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். வேறு மாதிரி இது நகருது அப்படின்றீங்க? வேறு சில அப்படித்தான் இப்போ. ஏன்னா திஸ் பர்டிகுலர் மேன் நீங்கள் ரொம்ப நுவான்ஸ்டாக பார்க்கணும். ரொம்ப இளைஞர், இளம் வயது. அவர் ஒரு பவர்ஃபுல் பர்சனாக இருந்தார். ஸ்டாலின் கவர்மெண்ட்டில் அவர் வாஸ் ஒன் ஆஃப் த பவர் சென்டர்ஸ். அதிகார மையமாகவே அந்த நபர் இருந்தார். இன்றைக்கி அவர் பெயர் எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டிருக்கு. 24 மணி நேரமாக ஸ்டாலின் அண்ட் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னா அந்த டாட்ஸும் நீங்கள் கரெக்ட் பண்ணணும். இதை தாண்டி நம்மளால் எதுவும் பேச முடியாது. புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ஓகே, இந்த நேம் பண்ணியிருக்கிறது யூஸ்வல் எஃப்ஐஆர் இல்லை இது. இந்த கேஸ்லாம் கோர்ட்டில் நிற்குமா அதெல்லாம் தெரியாது நமக்கு. அரெஸ்ட் பண்ணுவாங்களே இல்லை அவர் வழக்கம் போல் எஸ்கேப் ஆகிடுவார். எல்லா கேஸ்லையும் அவர் எஸ்கேப் ஆவார். செந்தில் பாலாஜி 4 நாள் ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு 5ஆவது நாள் சுப்ரீம் கோர்ட்டில் ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கிட்டாருன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் ஊற்றி மூட வேண்டியதான் கேஸ். அப்படிலாம் நடக்காதுன்னெலாம் நீங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன வேணால் நடக்கலாம் உங்களுக்கு. பட் எல்லாருக்கெல்லாம் ஒன்றும் கோர்ட் ஒன்றும் பெயில் கொடுக்காது. சுப்ரீம் கோர்ட் வந்து 7 பேருக்குமா ஏபி கொடுக்கும். சரிங்க, விசாரணைக்கு ஒத்துழைக்க மறுப்பது என்பது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் இப்போ பயந்து போய் உடனே எஃப்ஐஆர் போட்டு அந்த இங்கு கூட காயில் 24 மணி நேரத்தில் ஓட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நான் அதனால தான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், ஏபி போடுறதுல இருக்க பெரிய ரிஸ்க் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா கைது செய்வது 100%, 99 இல்லை 100%. அந்த ரிஸ்க் அதில் இருக்குது. ஓகே, இப்போ சிஎம் அவர்களோட வந்து சட்டமன்றத்தில் பேசியிருந்தார். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார். அதெல்லாம் பயன்படுத்தி டிஎம்கேவை நேரடியாகவே டார்கெட் பண்ணியிருந்தார் சட்டமன்றத்துக்குள்ள. இப்போ இந்த ரைடு முறைகேடு சம்பந்தமாகவும் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமாக பார்ட்டி ஃபண்டுலாம் வாங்கியிருக்கு. முறைகேடாக அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பணங்கள் நிறைய தனிநபர்களுக்கு வெளியே போயிருக்கு அப்படின்னு தான் இந்த விசாரணையும் இந்த ரைட்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஸோ கரெக்டாக டிவிக்கே ஏதாவது டார்கெட் பண்ணி பண்ணுறாங்களா எதிர்கட்சிகளை? எப்படி பார்க்குறீங்க இதை? டார்கெட் பண்ணி தான் பண்ணுறாங்க. டிஎம்கேவை விஜய் அரசு டார்கெட் பண்ணி தான் பண்ணுதுன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தட் இஸ் வாட் பாலிடிக்ஸ் இஸ். செந்தில் பாலாஜியை மோடி கவர்மெண்ட் இடியை வச்சு டார்கெட் பண்ணிச்சு. ஆனால் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர் ஒன்றும் தவறே செய்யாதவர் கிடையாது. அதே மாதிரி விஜய் அரசு செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்ணுதா? பண்ணலாம், வாய்ப்பு அதிகம், நான் ஒத்துக்கிறேன். எஸ், பண்ணுதுன்னே சொல்கிறேன். ஆனால் செந்தில் பாலாஜி ஒன்றும் தவறு செய்யாதவர் கிடையாது. தவறு செய்யாதவரை ஒன்றும் டார்கெட் பண்ணல, தவறு செஞ்சவங்களே டார்கெட் பண்ணுறாங்க. அதுதான் பாலிடிக்ஸ். நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம தலைமறைவாகிறது, மருத்துவமனையில் போய் படுக்கிறதுலாம் எந்த விதத்தில் நியாயம்? அப்போ நீங்கள் வந்து பயப்படுறீங்க, சட்டத்தை கண்டு அஞ்சுகிறீர்கள். ஏன் இந்த அச்சம்? நீங்கள் தவறு செய்யலைன்னா எதிர்கொள்ளலாம்ல. இப்போ ஒரு சாமானியன் போலீஸுக்கு பயந்து ஓடுறதுக்கும் ஒரு விஐபி ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு சாமானியன் போலீஸுக்கு பயந்தானா அது நியாயம். ஏன்னா ஃப்ரேம் பண்ணிடலாம் கேஸை போட்டு. பிடிக்காதவங்க, அந்த சாமானிய மனிதனை பிடிக்காதவங்க, செல்வாக்கு உள்ளவர்களாக இருந்தால் போலீஸை வச்சு அவனை வந்து பொய் வழக்கு போட்டு உள்ளே போடலாம். அதனால் வந்து ஒரு சாமானியன், தப்பே செய்யாத ஒரு சாமானியன் அப்பாவி போலீஸை பார்த்து பயந்து ஓடுறான்னா, நீ தான் தப்பு செய்யலை, போய் போலீஸை எதிர்கொள்ள வேண்டியதானு பேசுவது அபத்தமானது. சாமானியனுக்கு ஒரு சட்டம், செல்வாக்குள்ளவனுக்கு ஒரு சட்டம். அதுதான் இந்தியா. இதில் எந்த சந்தேகம் வேணாம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஏட்டு சுரக்காய். நடைமுறையில் அப்படி இல்லை. இதுதான் உண்மை. பணம் இருக்கவனுக்கு ஒரு சட்டம், பணம் இல்லாதவனுக்கு ஒரு சட்டன்றது தான் இன்றைக்கி நிலைமை. இதில் ஒன்றும் பெரிய கம்பசூத்திரமோ அல்லது கொலம்பஸ் அறிவோ தேவையில்லை இதை புரிஞ்சுக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு விஐபி ஏன் வந்து மருத்துவமனையில் போய் ஒழியணும்? இப்போ நம்ம எம்எல்ஏ போச்சிங் கேஸில் அவர் 10 நாள் தலைமறைவாக இருந்தார். ஏன் தலைமறைவானார்? அவங்களுக்கு அவலமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா? அது ஜாமீன் கிடைச்ச பிறகு தான் அப்புறம் தானே நீங்கள் வந்தீங்க. உங்களுக்கு அதில் உரிமை இருக்குது, தலைமறைவாக இருப்பதற்கு உரிமை இருக்குது. பட் பொலிட்டிக்கலி ஒரு பாலிட்டிஷியன் தலைமறைவாவது என்பது வழக்கமாக நடக்காது. ஆர்டினரி பீப்புள் ஆவாங்க, கிரிமினல்ஸ் ஆவாங்க, பிஸ்னஸ்மேன் ஆவான்.
ஒரு பாலிட்டிஷியன் தலைமறைவாக ஆக மாட்டான். இவர் கண்டினியூஸாக அதை செய்கிறார். இப்போ தலைமறைவாய் வெளியில் வந்தார், 4 நாள் சைன் போட்டார். இப்போ இந்த பிரச்சனை வந்து எனக்கு சைன் போடவும் வரல அந்த கேஸில். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அடுத்த ஸ்ட்ராட்டஜி. அப்போ இந்த இடத்துல சந்தேகம் வலுக்குமா இல்லையா? இந்தியாவில் அரசியல்வாதிகளுக்கு எப்பெல்லாம் நெஞ்சு வலி வரும் நமக்கு தெரியும். இடி வருது, சிபிஐ வருது, மாநில காவல்துறை வருது, டிவிஎஸ்சி வருதுன்னா அரசியல்வாதிகளுக்கு நெஞ்சு வலி வரும், எல்லா வலியும் வரும். அப்படி தான் இது. நேற்று எவ்வளோ தைரியமாக பேசினார் கரெக்டாக. நேற்று 24 மணி நேரம் முன்னால் மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, எதையும் எதிர்கொள்ள தயாரினார். அப்புறம் எதுவும் மருத்துவமனையில் போய் படுத்தார். ஆகவே அரசியல்வாதிகளுடைய குணாம்சம் என்பது அதுதான். இன்றைக்கி இந்த நடந்த ஹோல் ட்ராமாவில் அரசு தரப்பு இவருக்கு எதிராக இவ்வளோ கடுமையான குற்றச்சாட்டுகள்னு சொன்னது கிடையாது. நீதிபதி சொல்லுகிறார் அவருக்கு எதிராக 17 கோடி ரூபாய் ஊழல் புரிந்ததற்கான பூர்வாங்க ஆதாரம் இருக்கிறது. எஃப்ஐஆரை பார்க்கும்போது தெரியுது அந்த குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார். பூர்வாங்க ஆதாரம்னு ஜட்ஜு சொல்லலை. அத்தகைய குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒருவரை 17 கோடி ரூபாய் கோர்ட்டு கவர்மெண்ட் சைடு 100 கோடிக்கு மேலே இருக்குன்றாங்க. பட் அவர் சொல்லும்போது, ஜட்ஜு சொல்லும்போது 17 கோடி ரூபாய்க்கு முறைகேடு செய்திருக்கிறார் அப்படின்றத எஃப்ஐஆரில் அப்படி இருக்குது. ஆரம்ப கட்டத்தில் எதுக்கு நம்ம வந்து ரிலீஃப் கொடுக்கணும்? இவரை கைது செஞ்சு கஸ்டோடியல் இன்ட்ராகேஷனில் விசாரிப்பது அவசியமான ஒன்று. முக்கியமான வார்த்தை நீதிமன்றத்தோட கருத்து, ஜட்ஜோட கருத்து. அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் எஸ்கேப் ஆவீங்க? அன்லஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பெயில் கிடைக்கலன்னா ஏபி நீங்கள் கண்டிப்பாக வந்து காவல்துறை எதிர்கொண்டு தான் ஆகணும். அதனால தான் இப்போ போய் மருத்துவமனையில் படுத்தாச்சு. இது எந்த அளவுக்கு கேலி கூத்துனாங்க கேட்குறேன். மருத்துவமனையில் போய் படுத்துக்கிறதுன்றது நீங்கள் தான் தப்பு பண்ணல. மடியில் கணம் இல்லை, வழியில் பயம் இல்லை, நேற்று தானே சொன்னீங்க. ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே. பண்ண மாட்டாங்க. அதுதான் அரசியல்வாதிகள். ஓகே, இப்போது விஜய் வர்சஸ் ஸ்டாலின், விஜய் வர்சஸ் உதயநிதி அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது, விஜய் வர்சஸ் செந்தில் பாலாஜி அப்படின்னு ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு சார். இந்த கரூர் மேட்டரில் தொடங்கி ஆட்சியை கவிழ்க்க ட்ரை பண்ணாங்க அப்படின்றது தொடங்கி, இப்போ டிவிஎஸ்சி ரைடில் தொடங்கி, ஸோ இப்படி பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி வர்சஸ் விஜய் அப்படின்ற ஒரு சண்டையும் ஒன்று போயிட்டு இருக்குல்ல. இந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? இது இல்லை, இது வந்து இப்பொழுதைக்கு அப்படி தோணலாம். அப்படி ஒன்றும் விஜய்க்கு இணையான செல்வாக்கு மிக்க அரசியல்வாதிலாம் கிடையாது செந்தில் பாலாஜி. விஜய் வர்சஸ் ஸ்டாலின் தான், உதயநிதி கூட கிடையாது. விஜய் வந்து ஸ்டாலினை தவிர யார் பேரையும் தான் வாயால் உச்சரித்தது கிடையாது. அதனால் வந்து இது விஜய் வர்சஸ் செந்தில் பாலாஜின்னு போகுது என்பது தவறான பார்வை. இது இந்த 2-3 நாளில் அவருக்கு இன்னும் ஒரு வாரத்தில் ஏபி கிடச்சிடும், இல்லை அரெஸ்ட் பண்ணுவாங்க. 2ல் 1 நடக்கும். சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வாங்கலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லை போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம். நிரந்தரமாக ஒருத்தர் தனியார் மருத்துவமனையில் படுத்துக்க முடியாது, அது மருத்துவமனையிலே படுத்துக்க முடியாது. அதெல்லாம் சிஸ்டம் அலோவ் பண்ணாது. ஆகவே அது உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி மீது கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு ஒரு தனிப்பட்ட கோபம் விஜய் அரசுக்கு இருக்கிறது என்பது உண்மைதான். பட் அது ஓவராலாக விஜய் வாசஸ் செந்தில் பாலாஜின்னு போகலாம் அப்படி கற்பனை பண்ண வேணாம். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. இந்த கேஸ் ஒரு வாரத்தில் ஒன்று அவர் ஜெயிலுக்கு போவார், இல்லை பெயில் கிடைக்கும். அது 2 கிடச்சதுனால இதோட வீரியம் குறையும். வேறு இப்போது இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு சில அமைச்சர்கள் மீது, முன்னாள் அமைச்சர்கள் மீது ரைடு நடந்தது. ஏவாவில் அவர்கள் மீது ரைடு நடந்தது. நிறைய அமைச்சர்கள் மீது ரைடு வந்து நடக்குது, வழக்கு பதிவு நடக்குது. ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு வேறு யாருமே ரியாக்ட் பண்ணல. அவங்க அமைதியாக இருக்காங்க, எனக்கு எதிர்கொள்ளுன்றாங்க. காவல்துறை இந்த அளவுக்கு அவங்க மீது ஃபோர்ஸாக இல்லை. இந்த இடத்துல மட்டும் செந்தில் பாலாஜி அவர்கள் கேஸ் வரும்பொழுது மட்டும் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. திஸ் இஸ் அ கலர்ஃபுல் பாலிட்டிஷியன். அதாவது வந்து வண்ண ஜாலங்களை செய்யக்கூடிய ஒரு அரசியல்வாதி, திறமையான அரசியல்வாதி. ஜெயலலிதா அரசியல் ஆட்சியில் 2015 ஜூலை 28 போக்குவரத்து கழக அமைச்சராக இருக்கும்போது கண்டக்டர் டிரைவர் அப்பாயின்மெண்ட்டில் பெரிய ஊழல் பண்ணாருன்னு ஜெயலலிதாவால் டிஸ்மிஸ் செய்யப்பட்டவர் செந்தில் பாலாஜி. இந்த செந்தில் பாலாஜியை பற்றி ஸ்டாலின் 2014-16 தேர்தலில், குறிப்பாக 16 தேர்தலில் என்னெல்லாம் பேசினார்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோஸ் இப்பயும் அவைலபிள் இருக்குது. அதுக்கு பிறகு 21 அவரை மந்திரியாக்கி அழகு பார்த்தவர். அவரோட கேஸை நீர்த்து போக செய்வதுக்கு எந்த அளவுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியுமோ 2000 சாட்சிகளை அந்த வழக்கில் சேர்த்து நீர்த்து போக செய்தார்கள் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில். இந்த வழக்கு முடிவதற்கு 300 ஆண்டுகள் ஆகும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. எங்கே இருந்தாலும் அவர் ஒரு பவர்ஃபுல் மேனாக தான் இருப்பார். ஜெயலலிதா கிட்ட இருந்தாலும் அமமுகவில் இருந்தாலும் இஸ் அ பவர்ஃபுல் மேன், கலர்ஃபுல் மேன் அண்ட் பவர்ஃபுல் மேன். திறமசாலி, வண்ணஜாலங்களில் கை தேர்ந்தவர் அரசியல் வண்ணஜாலங்களில். பட் யானைக்கும் அடி சறுக்கும், மறந்து விடாதீர்கள். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த 5 வருஷம் ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான். கண்டிப்பாக இது சட்டம் வந்து எவ்வளோ நாளைக்கு இந்த கேஸ்லாம் நிற்கும். இப்போ இமீடியட் ப்ரியாரிட்டி அரெஸ்ட் ஆகக்கூடாது, பெயில், ஏபி அது கிடச்சதுனால நார்மல்சி வந்துடும் அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் விஜய் அரசு செந்தில் பாலாஜிக்கு எதிராக எப்படியும் நடவடிக்கைகளை துரிதப்படுத்துவது என்பதில் உறுதியாக இருக்குது.
அது பார்க்கலாம் யார் ஜெயிக்கிறா அப்படின்றத பார்க்கலாம். போன ரவுண்டில் செந்தில் பாலாஜி ஜெயிச்சார், ஏபி வாங்கினார். இந்த இஷ்யூவில் கவர்மெண்ட் ஜெயிச்சிச்சு. அதனால் வந்து அடுத்த மேட்ச்சுக்கு போவாரா செந்தில் பாலாஜி சுப்ரீம் கோர்ட்டுக்குன்றது? கண்டிப்பாக போவார், எனக்கு தெரிஞ்சு போவார். நாளைக்கே மூவ் பண்ணுவாங்க. இந்தியாவின் மிக மூத்த வழக்கறிஞர், ஒரு தடவை ஹியரிங் வந்து 50 லட்சம் 70 லட்சம் வாங்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர்கள் 3-4 பேரை கொண்டு வந்து நிறுத்தி அங்கே ஃபைட் பண்ணுவாங்க. பெயில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிஸ்மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் இந்த பதட்டம் அவருக்கு இருக்குல்ல, ஓடிக்கிட்டே இருக்கார்ல, இதுதான் விஜய் அரசு விரும்புவது. இதுதான் அவங்க விரும்புகிறாங்க, இதை தான் அவங்க விரும்புகிறாங்க. இன்ஃபேக்ட் செந்தில் பாலாஜியை கைது செய்கிறத விட செந்தில் பாலாஜியை ஒரு பதட்டத்திலே வைத்திருப்பதைத்தான் விஜய் அரசு விரும்புகிறது. ஒருவேளை எச்சரிக்கையோ மற்றவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்களா? இல்லை, ஒரு கல்லில் பல மாங்காய்கள், மற்றவங்களுக்குமான எச்சரிக்கை தான். ஆனால் அதை விட முக்கியமானது செந்தில் பாலாஜியிடம் அவங்க வந்து கணக்குகளை தீர்த்து கொள்கிறார்கள். அப்படித்தான் நான் பார்க்குறேன். தீர்த்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அவரிடம் கணக்குகள் இருக்கின்றன என்பதும் உண்மை. இதை பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்வது அபத்தமானது, அயோக்கியத்தனமானது. ஓகே, நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார்.